காதல் காதல் எங்கேயும் காதல் என்றென்றும் காதல் என்றென்றும் காதல். லிமிட் தாண்டுவேன் சொல்லிட்டு இந்த காஃபி வேற. போ அந்த பக்கம். சும்மா வந்து நோண்டிக்கிட்டே இருக்கிறது. வேலை இருக்குன்னு சொன்னா கேக்குறது இல்ல. ஓ மை காட், இங்க என்ன காரியம்டா பண்ணிட்ட? ஷிட் பேபி, பேபி சாரி பேபி, பேபி ரியலி ஐம் சாரி பேபி. காஃபி கொட்டிருச்சு, வேற கொண்டு வரவா? பேபி பேபி சாரி பேபி. காஃபி கொட்டிருச்சு, இன்னும் இருக்க கொண்டு வரவா? இப்ப காஃபியா முக்கியம்? உனக்கு வலிக்கலையா? ஊங்கி அரைஞ்சிட்டு பேபி. அதான் அடிச்சிட்டீங்கல்ல, போங்க. பேபி நான் கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாம தான் அடிச்சிட்டேன். நான் தான் சொன்னேன்ல எனக்கு கோவம் ரொம்ப வருது, தள்ளி போன்னு. கேட்டியா நீ? நானும் மனுஷன் தானே பேபி, நான் எவ்வளவுதான் கண்ட்ரோல் பண்றது? கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டாலும் வேண்டாங்கிற. அப்போ எதுக்கு சும்மா பக்கத்துல வந்து வந்து என்னை டெம்ட் ஏத்திக்கிட்டே இருக்க? சாரி பேபி, ரொம்ப வலிக்குதா? வலிக்கதான் செய்யும். ஓங்கி அரைஞ்சிட்டேன். வலிக்குதா பேபி? சரி, நீங்க போய் வேலையை பாருங்க, நான் வேற காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். பேபி என்னதான் நம்மள சீண்டி பார்த்திருந்தாலும் நம்ம கை ஓங்கி இருக்க கூடாது. நான் கண்ட்ரோலா இருக்கேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன், ஆனா கண்ட்ரோல் இல்ல எனக்கு இன்னும். என்ன நீங்க இப்ப வந்தீங்க? ஒவ்வொரு நேரத்துக்கும் ஒவ்வொரு வாசல் கூடி வாரது. ஆமா, அப்படி மாத்தி மாத்தி வாரதுனால தானே வீட்டுக்குள்ள என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியுது. இல்லாட்டி பாதி விஷயத்தை அப்படியே அமைக்கிடுறீங்களே. வச்சானா பல்லாருன்னு வராற. அழுகிற சத்தம் இங்கே காட்டுது, இங்கே தனியாக வந்து அழுவேன்னு நினச்சேன். சிரிச்சுக்கிட்டே வார. நான் எதுக்கு அழுக போறேன்? ஆனால் உனக்கு இது தேவைதான். சும்மா இருக்கிறவனை போட்டு எப்போ பார்த்தாலும் சீண்டிக்கிட்டே இருக்கிறது. உனக்கு வர வர வாயும் ஜாஸ்தி ஆயிடுச்சு, சேட்டையும் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அடிக்கடி ஒன்று சொல்லுவியே, என் முத்து பேபியை பற்றி எனக்கு நல்லா தெரியும் நல்லா தெரியும்னு. எப்படி அடித்தான் பார்த்தியா? என்ன அங்கிட்டு போய் எட்டி பார்த்துட்டு வர? பேபி இருக்காரா போயிட்டாரான்னு பார்த்தேன். அவன் அடிச்சுட்டு அப்பதே போயிருப்பான் வேலையை பார்க்க. ஆனா நீ சும்மாவே இருக்க மாட்டேன். என்ன சும்மா இருக்கிறவனை போட்டு சீண்டி விட்டு இப்ப பாரு எப்படி அடிச்சிருக்கான்னு. வலிக்குதா? அவன் அடி எப்படி இருக்குன்னு பார்த்தேல. நான் வேணேன்னு தான் மைனி அடி வாங்கினேன். வேணேன்னு அடி வாங்கினியா? ஆமா, வேணேன்னு எதுக்குத்தான் போய் அடி வாங்கினேன் அவங்கிட்ட? அவன் அடிச்சானா எப்படி வலிக்கும் தெரியுமா? பரவாயில்ல இருக்கட்டும். சரி, எதுக்கு வேணேன்னு போய் அடி வாங்கின? உங்க தம்பிக்கு என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ரொம்ப ஆசை, ஒரே பிடிவாதமா இருக்காரு. அதுக்கு தானத்தான் இத்தனை வருஷமா காத்திருந்த. இப்ப அவனே கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொன்னா சரின்னு பண்ணிக்கிட வேண்டியதானே. கல்யாணம் பண்ணிக்கிட்டா படிக்க முடியாதுன்னு பாக்குறியா? அதெல்லாம் படிச்சிருவேன். அவர் கூட இருந்தா எனக்கு சந்தோஷமா தானே இருக்கும். அப்புறம் எப்படி படிக்க முடியாம போகும்? அப்புறம் ஏன் தான் இப்ப கல்யாணம் வேண்டாங்கிற? அது ஒண்ணுமில்ல மைனி, தெரிஞ்சோ தெரியாமலோ அக்கா மாமாவோட வாழ்க்கை இந்த அளவுக்கு செதஞ்சு போறதுக்கு நாங்க ஒரு காரணம் ஆயிட்டோம். அவங்களுக்கு பிறக்க இருந்த முதல் குழந்தை, இந்த வீட்டோட முதல் வாரிசு இல்லாம போனதுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நாங்களும் ஒரு காரணம் ஆயிட்டோம். இப்ப இந்த நிலைமையில முத்து என்னதான் மனசு மாறி என்னைய கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாலும் எனக்கு அது சரியா படல. அக்காவுக்கும் மாமாவுக்கும் ஒரு குழந்தை பிறக்கட்டும், அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலான்னு தோணுது. ஏ வெண்ணிலா, அதை அவங்கிட்ட சொல்ல வேண்டியதானத்தா? அவன் புரிஞ்சுக்கிடுவான்ல. அவங்க அண்ணனுக்கு ஒண்ணுன்னு அவன் விட்டு கொடுக்க மாட்டானா என்ன? அவர் புரிஞ்சுக்கிடுவாரு மைனி. ஆனா இப்பவே அவருக்கு என் மேல அன்பு ரொம்ப அதிகமா இருக்கு. அதனாலதான் கல்யாணம் பண்ணிக்கலான்ட்டு அவர் வாயில இருந்தே அந்த மாதிரி ஒரு வார்த்தை வந்திருக்கு. இப்ப இதை நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு என் மேல இன்னமும் அன்பு கூடிரும். அப்ப சும்மா என்னை சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருப்பாரு. அதனாலதான் அவருக்கு கோபம் வர்ற மாதிரியே 2 நாளா பேசிக்கிட்டு இருந்தேன். அவரை சும்மா போய் போய் சீண்டி சீண்டி இன்னைக்கு அடி வாங்கியிருக்கேன். இப்ப என்னை அவர் அடிச்சுட்டாருல, இன்னும் கொஞ்ச நாளைக்கு என் பக்கத்திலே வரமாட்டாரு. இதெல்லாம் தேவையாத்தா? நான் வேற என்ன செய்வேன் மைனி? முத்து பேபியா வந்து கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொன்னதும் என்னால மட்டும் சும்மா இருக்க முடியுமா? இந்த ஒரு வார்த்தை அவர் வாயில இருந்து வராதான்னு நான் எத்தனை வருஷமா காத்து
காத்திருந்தேன். இப்ப அப்படி ஒரு வார்த்தை வரும்போது அவரை வேண்டான்னு சொல்றதுக்கு எனக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்கு. நீ அவங்கிட்ட சொன்னாலே அவன் சரின்னு கேட்டுக்கிடுவான் தா. கேட்டுக்கிடுவாரு மைனி. ஆனா அவங்க அண்ணனுக்காக நான் ஒரு விஷயம் பண்றேங்கும் போது அவருக்கு என் மேல அன்பு ரொம்ப அதிகமாகும். அப்புறம் அப்புறம் அவர் ரொம்ப கஷ்டப்படுவாரு கல்யாணமும் பண்ணாத நிலைமையில. இப்போ என்ன பாருங்க, என் மேல ஒரு கோபம் இருக்கும். அதுவும் இல்லாம என்னை அடிச்சுட்டோன்ட்டு கொஞ்சம் வருத்தத்துல வேற இருப்பாரு. அதனால இன்னும் கொஞ்ச நாளைக்கு என் பக்கத்திலே வரமாட்டாரு. கல்யாணத்தை பத்தின பேச்சையும் எடுக்க மாட்டாரு. இன்னும் நம்மள கண்ட்ரோல் பண்ணிக்கிடணும்னு நினைச்சு கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு பேசாம இருந்துருவாரு. சரி சரி, அழுகாத கண்ணத்தோட. அவர்கிட்ட போயிட்டு எதுக்கு வெண்ணிலாவை அடிச்சே வச்சேன்னு எதுவும் கேட்டுறாதீங்க மைனி. எதுவுமே தெரியாத மாதிரி இருந்துக்கோங்க. நானே முத்து பேபியோட கோவத்தை தூண்டி விடுறதுக்கு 2 நாளா கஷ்டப்பட்டிருக்கேன். சரி சரி, கேட்க மாட்டேன். ஆனா என் தம்பியை நீ ரொம்ப லேசா நினைச்சிட்ட. இப்ப இல்லைனாலும் நான் ஒரு நாளைக்குள்ள அவனும் யோசிச்சு கண்டுபிடிச்சிருவான் நீ எதுக்காக இப்படி பண்ணினேன்னு. அப்படி அவர் ஒருவேளை கண்டுபிடிச்சு கேட்டாருன்னா அதுக்கு ஏத்த மாதிரி பதில் சொல்லி நான் சமாளிச்சுக்கிடுவேன். நீங்க மட்டும் போய் ஒன்றும் கேட்டுறாதீங்க. கேட்க மாட்டேன் கேட்க மாட்டேன். சரி நகருங்க, நான் காப்பி போடணும். போடு போடு, நல்லா ஸ்ட்ராங்கா போடு. குடிச்சிட்டு இன்னும் 2 அடி அடிக்கட்டும். மைனி, முத்து பேபி கிட்ட அடி வாங்கினது எனக்கு எவ்வளவு நல்லா இருந்தது தெரியுமா? நீ இதை அவங்கிட்ட சொன்னேன்னா தினம் அடிச்சுக்கிட்டு இருப்பான். தினம் அடிச்சா நல்லா இருக்காது, எப்பவாவது ஒரு தடவை அடிச்சாதான் நல்லா இருக்கும். ஆ, சார்த்தேன் சார்த்தேன். ஆமா, அத்தை எங்க? உங்க வீட்டுக்கு தானே வந்தாங்க. நானும் எங்கள் அம்மாளும் சேர்ந்துதே வந்தோம். நம்ம பக்கத்து வீட்டில் சுலோச்சனா இருக்கல்ல, திருச்செந்தூருக்கு போயிருந்தாள்ல, அவள் வந்துட்டா. அவள் கூட நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி, நம்மளும் கொல்லைப்பக்கம் கூடி வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு ரொம்ப நாள் ஆச்சே. இதுங்க 2 வேற தனியாக இருக்குங்க வீட்டில். ஏதாவது கலாட்டா பண்ணிக்கிட்டு பார்க்கலான்னு பார்ப்போன்ட்டு வந்தேன். நான் நினச்சது மாதிரியே தான் நடந்திருக்கு. யாத்தா, இது என்ன சிரிப்பு? சும்மா. சரி, உங்களுக்கு காப்பி போடவா? எனக்கு வேண்டாம். இப்போதான் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவும் நானும் போட்டு குடிச்சிட்டு வந்தோம். சரி, அப்ப போங்க, நான் என் பேபிக்கு காப்பி போட்டு எடுத்துட்டு வரேன். சரி, நீ போட்டு அவனுக்கு கொண்டு போய் கொடு. நானும் போய் அந்த சுலோச்சனா கிட்ட திருச்செந்தூர் போன கதையை காட்டுட்டு வரேன். ம். காஃபி காஃபி. வச்சுட்டு போ. சொல்லு வினி, சொல்லு. என்னடா என்னடா குட்டி? ஏம்மா அது ஏம்மா அப்பா எங்க? உங்க அப்பா நேரம் எங்க இருப்பாரு? கோயில் ஆபீஸ்ல இருப்பாரு. நீ என்னடா சொல்ல வந்த? அதை சொல்லு. சொல்லி தொலைடா வினி. ஏம்மா ஏம்மா ஆ வினி, சொல்லு. ஏம்மா என்னடா என்னமோ சொல்லணும்னு சொல்லி கூப்பிட்டு நடு வீட்டுல நிக்க வச்சுக்கிட்டு எம்மா எம்மா நேனா எனக்கு என்ன தெரியும்? ஏம்மா அது ஆ ஏம்மா நான் இன்னைக்கு என்ன குழம்புமா வச்சுருக்கீங்க? இதை கேட்கறதுக்கு தானே என்னைய கூட்டிட்டு வந்த? கத்திரிக்காய் குழம்பு. கத்திரிக்காய் குழம்பா? சரிம்மா, போங்க போய் எடுத்து வைங்க, சாப்பிட வரேன். சரி வா. இந்தாடி, நீ என்ன? ஒண்ணுமில்லத்தே. ம். இந்தாடா வினி, உங்ககிட்ட என்ன சொல்லி அனுப்புனேன்? உங்க அம்மா கிட்ட போய் கோழியை எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு கேளுன்னு தானே சொன்னேன். எனக்கு அப்படி கேட்கறதுக்கு வாய் வரமாட்டேங்குதுல. ஏன் ஏன் ஏன்? உன்னை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறத வாய் வார்த்தையா கூட என்னால் சொல்ல முடியல. அப்புறம் எப்படி மனசில் நினச்சி நான் கட்டிப்பேன்? ஏய். இன்னும் ஒரு 3 வருஷம் பொறுமையா இருக்கியா? பொறுமையா இருக்கேன். அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறியா? இல்லை 3 வருஷம் கழிச்சு பார்ப்போம். ஏன்
இல்ல முத்துவுக்கும் வெண்ணிலாவுக்கும் இன்னும் படிப்பு முடிஞ்சுதான் கல்யாணம்னு அன்னைக்கு பேசிக்கிட்டு இருந்தாங்க. எப்படியும் அவன் அவளை கட்டிக்கிடவே மாட்டான். அதனால அப்ப அவளை நான் கட்டிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சதுன்னா. அடமாடு. இல்ல கோழி, கண்டிப்பா முத்து வெண்ணிலாவை கல்யாணம் பண்ணிக்கிட மாட்டான். ஒருவேளை தப்பி தவறி கல்யாணம் நடந்துருச்சுன்னு வை, அதுக்கப்புறம் வேணா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் முட்டி பாப்போம் வெண்ணிலாவை கல்யாணம் பண்றதுக்கு. அவ கிடைக்கலன்னா அதுக்கப்புறம் போனா போகுதுன்னு கோழியை கட்டிக்கலாம், அப்படித்தானே? ஆமா. இதை என்கிட்டயே ஆமான்னு சொல்றதுக்கு உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கணும். என்னால வெண்ணிலாவை மறக்கவே முடியல கோழி. அவ நீ நினைக்கிற இடத்துலயே இல்ல. நீ எட்டி கூட தொட முடியாத உயரத்துல கொண்டு போய் வச்சுட்டாங்க அவளை. இனி வெண்ணிலாவே வந்து உன்னைய கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாலும் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு ஏதாவது தகுதி இருக்கா? நீ வெறும் பிகாம், அவள் லாயர். காதல் அதையெல்லாம் பார்க்காது. எப்படியும் வெண்ணிலா உன்னைய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு காலம் சம்மதிக்க மாட்டா. நீ இப்படியே பேசிக்கிட்டு இரு. கடைசியில நானும் உனக்கு இல்ல, நீ அனாதையா தான் நிக்க போற. ஏன் நீ இல்லைன்னா ஊருக்குள்ள வேற பொண்ணே கிடையாதா? எந்த பொண்ணும் உன்னைய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இந்த அளவுக்கு ஆசைப்பட மாட்டா, என்னைய தவிர. அதே மாதிரி என்னைய தவிர உன்னைய வேற யாராலையும் நல்லா பாத்துக்கிடவும் முடியாது. அதனால மரியாதையை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா உனக்கு நல்லது. இல்லைனா இல்லைன்னா கல்யாணம் பண்ணிக்கிட வைப்பேன். ஏன் கோழி, நான் ஒண்ணு கேட்கவா? என்ன? ஒரு பொம்பளை பிள்ளையா இருந்துகிட்டு இப்படி வெக்கம் இல்லாம என்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னு கேக்குறியே, உனக்கு வெக்கமா இல்ல? இல்ல. சி வா, அதனாலதான் உன்னை எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. வெண்ணிலா எல்லாம் எவ்வளவு அழகா வெக்கப்படுவா தெரியுமா? இங்க பாரு, நீ என்னன்னு நாசமா போன்னு உன்னைய விட்டுட்டு போறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது. நான் எங்க ஊருக்கு போயிட்டேன்னு வை, அதுக்கப்புறம் நீ என்னைய நினைச்சு கூட பார்க்க முடியாது. கல்யாண மார்க்கெட்ல பொண்ணுங்களுக்கு இப்ப எவ்வளவு டிமாண்டுன்னு தெரியுமா? அதுவும் என்னைய மாதிரி அழகான பொண்ணுன்னா உடனே வந்து கொத்திக்கிட்டு போயிடுவாங்க. அதையெல்லாம் விட்டுட்டு இப்படி உன் பின்னாடி என்னைய கல்யாணம் பண்ணிக்கோன்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கேன்னா அதுக்கு என்னடா காரணம்? என்ன காரணம்? சின்ன வயசுல நான் அழுதுகிட்டு இருக்கும் போது உனக்கு நான் இருக்கேன் கோழி அழுகாதேன்னு ஒரு வார்த்தை சொன்ன பத்தியா? அந்த வார்த்தை தான் என் மனசுல இன்னமும் கேட்டுக்கிட்டு இருக்கு. நீ அந்த வார்த்தையோட அர்த்தம் தெரியாம தான் அப்ப சொன்ன. எனக்கும் அது அப்ப தெரியல. இப்போ விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் யோசிச்சு பார்க்கும்போது தான் அந்த வார்த்தை எவ்வளவு பவர்ஃபுல்னு புரியுது. அதே வார்த்தை இப்ப நான் உனக்கு சொல்றேன். இப்ப நானு வீராப்ப பாத்துக்கிட்டு உன்னை அம்போன்னு விட்டுக்கிட்டு போனேன்னு வச்சுக்கோ, நீ கெட்டு குட்டிச்சவரா நாசமா போயிருவவினே. ஏன்னா உனக்கு சுயமா நல்லதா யோசிக்கிற அறிவும் கிடையாது, யாராவது நல்லதை எடுத்து சொன்னா அதை புரிஞ்சுக்கிற அறிவும் கிடையாது. யாராவது கெட்ட விஷயம் சொன்னா மட்டும் அதை கப்புன்னு பிடிச்சுக்கிட்டு பின்னாடியே போற. இந்த நிலைமையில நான் உன்னை விட்டுட்டு போனேன்னு வை, விட்டுட்டு போறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது. விட்டுட்டு போனேன்னு வை, நீ அவ்வளவுதான், ஒண்ணுமே இல்லாம போயிருவ. இத்தனை வருஷம் பழகின பழக்கத்துக்கு உன்னை அப்படியெல்லாம் பார்க்கணுமா நானு? இங்க பாருவினே, நான் உங்ககிட்ட இதையெல்லாம் கேட்க கூடாது, இருந்தாலும் கேட்கறேன். உனக்கு என்னடா தகுதி இருக்கு? ஏதாவது பெரிய படிப்பு படிச்சிருக்கியா? கிடையாது. ஏதாவது பெரிய உத்தியோகத்துல இருக்கியா? கிடையாது. நல்ல கலரா இருக்க, அழகா இருக்க, அவ்வளவுதான். அதை தவிர உங்ககிட்ட வேற என்ன இருக்கு? உங்க அப்பா சேர்த்து வச்ச சொத்து மட்டும்தான் இருக்கு. உனக்குன்னு என்ன இருக்கு? ஒத்த ரூபாய்னாலும் ஒத்த ரூபா உன்னையால சுயமா சம்பாதிக்க முடியுமா? முடியாது. நீ எதுவுமே லாய்க்கு கிடையாது. ஆனாலும் இதையெல்லாம் ஒரு நாளைக்காவது உங்ககிட்ட நான் சொல்லி காட்டியிருக்கேனா? இல்ல எந்த பொண்ணாவது உன்னை திரும்பி தான் பாப்பாளா? ஆனாலும் நான் திரும்பி பாக்குறேன்னா உன் மேல என்னைய விட யாரும் பாசம் வைக்க முடியாது வினே. சொல்றதை கேளு, பிடிவாதம் பிடிக்காத, கல்யாணம் பண்ணிக்கிடலாம். கல்யாணம் பண்ணாமலே உன்னைய மாத்துறதுக்கு எனக்கு முடியும். ஆனா எல்லா விஷயத்திலயும் அப்படி மாத்த முடியாது. இங்க பாரு, என்னைய மாத்துறதுக்கு இப்போ என்ன இருக்கு? நான் நல்லா தான் இருக்கேன். உனக்கு எவ்வளவு சொன்னாலும் புரியாது வினே. நான் விட்டுட்டு போனேன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் நீ ரொம்ப கஷ்டப்படுவ. போல, உன்னை யார் போக வேண்டாம்னு பிடிச்சு வச்சிருக்கா? போ, என்னை விட்டுட்டு போ, நான் நிம்மதியா இருப்பேன். உன்னையாலதான் எனக்கு எல்லா பிரச்சனையுமே வந்திருக்கு. நீ தீபாவளிக்கு இங்க ஊருக்கு வந்ததுல இருந்தே எனக்கு பிரச்சனை தான் கோழி. அது வரைக்கும் நான் எவ்வளவு நிம்மதியா இருந்தேன். வேலைக்கு போக, அந்த வெண்ணிலாவை பார்க்க, சந்தோஷமா இருக்க. அவ கைய பிடிச்சு இழுக்க, முத்துக்கிட்ட அடி வாங்க. ஏய் சொல்லு சொல்லு, சொல்றதுன்னு எல்லாத்தையும் தானே சொல்லணும், சொல்லு. இங்க பாரு, உன் வேலை எதுவோ அதை மட்டும் பாத்துக்கிட்டு போ. என்னைய பாத்துக்கிட்டதுக்கு எனக்கு தெரியும். அதை விட்டுட்டு எனக்கு வாழ்க்கை கொடுக்குறேன், என்னைய காப்பாத்துறேன், திருத்துறேன்ட்டு அதிக பிரசங்கித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்காத. போ, கிளம்பு, ஊரை பார்த்து கிளம்பு. போமாட்டேனே. நீ போகலைன்னா கடை, நான் போறேன். கத்திரிக்காய் குழம்புன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். சாப்பிட விடாம சும்மா நை நைன்ட்டு திருத்துறாளாம் என்னைய. இவனை இந்த மாதிரி பேசி வழிக்கு கொண்டு வரவே முடியாது போலயே. இப்படி பேசிக்கிட்டு இருக்கான். அதுக்காக இவனை அப்படியே விட்டுட்டு போகவும் முடியாது.
பாவம் என்ன செய்யறோம்னே தெரியாம செஞ்சுக்கிட்டு இருக்கான். பேசாம அத்தை மாமா கிட்ட தான் பேசி பார்க்கணும். ஏண்டா இன்னமாடா வேலை முடியல? பதில் சொல்லாது மாடு. நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன், என்ன தடா போட்டு நொட்டு நொட்டுன்னு தட்டிக்கிட்டே இருக்க. உன் வேலையை பார்த்துக்கிட்டு போ. அது எப்படிடா தம்பி என்கிட்ட நம்மகிட்ட இப்படி பேசுற? உன் ராசி எப்படி? ஆஹா, வாடா அரை. குமார் ப்ரோ வா. வந்துட்டேன்டா. இன்னைக்கு லீவு தானே ப்ரோ, அப்புறமா அந்த பக்கம் எட்டியே பார்க்க மாட்டேங்கிற. இல்லடா, வேற ஒரு விஷயமா ஒருத்தரை பார்க்க போயிருந்தேன், அதான் வர முடியல. சரி வா உட்காரு. ஏண்டா என்னடா சொல்றாரு உங்க மாமனாரு? மாமனாரு என்ன சொல்லணும்? பொண்ணை கொடுக்குறேங்கிறாரா என்னங்கிறாரு? அதுவா, கருப்பாயின்னு பேர் வச்சிருக்கிற நாத்தனார் இருக்கிற வீட்டுல எல்லாம் பொண்ணை கொடுக்க மாட்டாராம். ஆஹா, நீ பண்ண சேட்டைக்கு என் மேல பழைய தூக்கி போடுற. வந்துட்டான். டேய் குமார், பேசாம ஒண்ணு பண்ணுடா. வெற்றிக்கு பொண்ணை தூக்குனேல அது மாதிரி ஐஸை போய் தூக்கிட்டு வந்துடுறா. ஏன், நான் இது வரைக்கும் வாங்கின கெட்ட பேரெல்லாம் பத்தாதா? இவ உருப்படாத ஐடியாவாதான் ப்ரோ சொல்லுவா. ஏன் வெற்றிக்கு பொண்ணை தூக்கும் போது அது உருப்படாத ஐடியாவா தெரியலையா? எக்கா பேசாம இருங்க, சோருக்கு கூட காது இருக்கும். இது மட்டும் எங்க மாமனார் காதுல விழுந்தது அவ்வளவுதான். முக்கியமா வள்ளி அண்ணன் காதுல விழுந்ததுன்னா அவ்வளவுதான். வள்ளி ஊர்ல இல்ல உன் மாமனாரும் என்ன எங்கேயா இருக்காரு? ஆனா நீ எல்லாம் சரியான ஊமுக்கு சும்பண்டா. என்னென்ன வேலையெல்லாம் பார்த்துருக்க. இதெல்லாம் உன் மாமனாருக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, எந்த காலத்துலயுமே பொண்ணை கொடுக்க மாட்டாரு. போதும், நீங்க உங்க திருவாயை வச்சுக்கிட்டு சும்மா இருங்க. சரி, உங்க காதல் கதை எப்படி ஓடிக்கிட்டு இருக்கு? ஏக்கா தெரியாம வந்துட்டேன், நான் வேணா கிளம்பிடுவா. ஏன்டா சொன்னா என்ன? நாங்க இப்ப எல்லாம் பாக்குறதும் கிடையாது, மீட் பண்றதும் கிடையாதுக்கா. அப்படியா? இல்லையே, தினமும் பஸ் ஸ்டாண்டில் வச்சு மீட் பண்றதா கேள்விப்பட்டேன். அங்க கண்ணாலேயே காதல் பரிமாற்றம் பண்றீங்களாம். போச்சுடா, யார் சொன்னா உங்களுக்கு? உங்களுக்கு தெரியாம இந்த ஊருக்குள்ள இல்ல, இந்த உலகத்திலே எதுவும் நடக்காது போலயே. என் பேரு தான்டா பாப்பா. ஓய் பாப்பா, ப்ரோ கிட்ட வாங்கினது பத்தாதா? அவன் தான் வீட்டுல இல்லையில. ஆஹா, பேசு பேசு. என் பேரு தான்டா பாப்பா, ஆனா இவ எல்லாத்தையும் பாப்பா. சரி, யார் சொன்னா? யார் சொல்லணும், நானே பார்த்தேன். நீங்க எங்க அங்க பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தீங்க? அப்ப பஸ் ஸ்டாண்டில் வச்சு தினமும் பார்த்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்க. அப்ப சும்மா தான் கேட்டீங்களா? நான் தான் உளறிட்டேனா? எஸ்யா. ச்சே, வந்தது வாயை மூடிக்கிட்டு சும்மா இருந்திருக்கணும். நீ வாயை மூடிக்கிட்டு சும்மா இருந்தாலும் நான் நோண்டி நோண்டி வாங்கிடுவேன். அதானே. குமார் ப்ரோ, இவகிட்ட எல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் ப்ரோ. இவ பெரிய சூனியக்காரி. தெரியும்டா, தெரிஞ்சும் மாட்டிக்கிட்டேன். அடே என்னடா பேசுவீங்க பஸ் ஸ்டாண்டில் வச்சு? அதான் உங்களுக்கு எல்லாம் தெரியுதுல, அதையும் நீங்களே கண்டுபிடிச்சுக்கோங்க. சீக்கிரம் 2 பேர்ல எவனாவது ஒருத்தன் கல்யாண சாப்பாடு போடுங்கடா. நாங்க கல்யாண சாப்பாடு போடுறதுக்குள்ள நீங்க கிரகப்பிரவேச சாப்பாடு போடுங்க. ஆமா, நான் உனக்கு கிரகப்பிரவேச சாப்பாடு போட்டதும் நீயும் போடணும். ஆமா, வீடு கட்ட போறேன்னு சொன்னீல ப்ரோ, என்னாச்சு? வள்ளி மச்சாங்கிட்ட தான் கொட்டேஷன் கேட்டிருக்கலடா, கொடுக்கட்டும். அவர் தான் ஊர்ல இல்ல. அவர் கொடுக்கறத பார்த்து எவ்வளவு ஆகுது என்ன ஏதுன்னு பார்த்து அதுக்கு ஏத்தாப்புல லோன் போடணும். குமாரண்ணா வாங்க, ம், டீ எடுத்துட்டு வரட்டுமா? வேண்டாம் வெண்ணிலா, இப்பதான் வீட்டுல குடிச்சிட்டு வந்தேன். சரி. இவன் ஒருத்தன் விடிஞ்ச பொழுது அடையந்தடிக்கும் நோட்டு 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 நோட்டுன்னு தட்டிக்கிட்டே இருக்கான். ஒருத்தன் ஒழுங்கா வேலை பார்த்துட்டா உங்களுக்கு பொறுக்காது. அப்படி என்னடா வேலை பாக்குற? உன் வேலை எதுவும் அதை மட்டும் பாரு. இதை மட்டும் கரெக்டா சொல்லிடுவான்டா, அதுவும் நான் கேள்வி கேட்டா மட்டும். தெரியுதுல்ல, அப்ப பேசாம இரு. இந்த பெரியவன் எப்ப வருவான்னு தெரியல, அவன் வந்தாலாவது அவன் வாயை கிண்டலாம். அதானே, உனக்கு யார் வாயவாவது கிண்டிக்கிட்டே இருக்கணும், யாரையாவது நோண்டிக்கிட்டே இருக்கணும், இல்லாட்டி நிம்மதியாவே இருக்க முடியாது. தூக்கம் வராதுடா முத்து. அத சொல்லு ப்ரோ. இந்தா வந்துட்டான்டா. அடே, என்ன பாப்பா என்ன பஞ்சாயத்து ஓட்டிக்கிட்டு இருக்கா? இவன் ஈரோடுக்கு மீட்டிங்குக்கு தானே போனான், இவளை எப்படி கூட்டிட்டு வந்தான்? இருக்கட்டும், நேரம் பார்த்து போட்டு விடுவோம். ஆனா பெரியவனே, உனக்கு உன் பொண்டாட்டி இல்லாம இருக்க முடியாது என்னடா?
ஆனா உனக்கு யாரு என்ன பண்ணாலும் குத்தம் என்ன? பொழுது போகணும்ல. அவன் இங்க வேலை பார்க்கறதுக்கு நேரம் இல்லாம அல்லாடிக்கிட்டு இருக்கான். உனக்கு மட்டும்தான் பொழுது போக மாட்டேங்குது. நல்ல ஊரை சுத்திக்கிட்டே வாரது, யார் வீட்டுல என்ன பஞ்சாயத்து ஓடுதுன்னு கேட்டு கேட்டு பொழுத போக்குறது. பத்தா குறைக்கு டிவி சீரியல் வேற. ஏன் ப்ரோ எல்லாருக்கும் ஆப்ப வைக்கிற, இவளுக்கு ஒரு ஆப்ப வை ப்ரோ, அடங்காம தெரியறா. அவளோட டிசைன் அப்படி, மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட். பாப்பா கற்பாயி தம்பி, இன்விடேஷன் ப்ரூஃப் கொடுத்துருந்தேன், வந்துருச்சாடா? ப்ரோ அவர் நைட்டுக்குள்ள உனக்கு மெயில் பண்றேன்னு சொல்லியிருக்காரு. நீ பார்த்துட்டு ஓகேன்னு சொன்னேன்னா பிரிண்ட் பண்ணிடலாம், இல்லாட்டி வேற அனுப்புறேன்னு சொல்லியிருக்காரு. சரி ஓகே. குமார் அண்ணா, அண்ணன் உங்களுக்கு வீட்டு டிசைன் போன்ல அனுப்புறதா சொன்னாரு, வந்திருக்கான்னு பாருங்க. இல்லையே சிஸ்டர், இன்னும் வரலையே. நான் காலையில அதை பத்தி அண்ணன் கிட்ட கேட்டேன், நைட்டுக்குள்ள அனுப்புறேன்னு சொன்னாரு. இது வரைக்கும் வரல, வந்தேன்னா உங்களுக்கு சொல்றேன். சரி, நம்ம எல்லாரும் சேர்ந்து பார்த்து டிசைன் பண்ணுவோம் வீடு. கண்டிப்பா. வீட்டுக்கு பேர் என்ன வைக்க போறீங்க குமார் அண்ணா? ஐஸ்வர்யா இல்லம்மா? முதல்ல வீடை கட்டுவோம், அதுக்கப்புறம் பேர் வைக்கிறத பாப்போம். எம்கே, நீங்க கம்பெனிக்கு என்ன பேர் வைக்க போறீங்க? பேர் மட்டும் பெண்டிங்ல இருக்கு, இன்னும் ஒன்னும் டிசைட் பண்ணல. ப்ரோ தான் அதை டிசைட் பண்ணணும். தம்பி இந்த பேர் எப்படி இருக்குன்னு பாரு, எம்கே இன்ஃபோடெக். சூப்பரா இருக்கு ப்ரோ, பட் என்னோட பேர் எதுக்கு வைக்கிற? உன் பேர் வை, இல்லைன்னா அம்மா பேர் வை. அடே, எம்கேங்கிறது உன் பேர் மட்டுமாடா? இல்லையா? அவனும் எம்கே தான்டா. நீ முத்துக்காளை, அதனால எம்கே. அவன் எம் கருப்பசாமி, அதனால அவனும் எம்கே தான். யா ரைட். நானும் எம்கே தான்டா, எம் கருப்பாயி. எஸ். நானும் எம்கே தான், மலர்விழி கருப்பசாமி. எம் ஃபார் மலர்விழி, கே ஃபார் கருப்பசாமி, எம்கே. ஓ வாவ், ரைட் மைனி. நானும் எம்கே தான்டா, எம் ஃபார் முத்து, கே ஃபார் குமார், முத்துக்குமார், எம்கே. யா ரைட். நானும் வருங்காலத்துல மிஸ்ஸஸ் எம்கே. ஆமா, அப்ப ஐஸும் மிஸ்ஸஸ் முத்துக்குமார், எம்கே தான். நம்ம குடும்பமே அப்ப எம்கே குடும்பம் தான். ஆமா, இரு, நீ கம்பெனி ஆரம்பிக்க போற, அதுக்கு பேர் செலக்ட் பண்றதுக்கு தான் இவ்வளவு பேசிக்கிட்டு இருக்கோம். அது எனக்கு மட்டும் தானே தெரியும். ஏன்னா என் வீட்டுக்காரர் கூட தான் நீங்க 2 பேரும் பேங்க் லோன் விஷயமா அங்கிட்டு இங்கிட்டு அலைஞ்சுக்கிட்டு இருந்தீங்க. ஏன் மலரு, உனக்கு எப்படி தான் தெரியும்? எனக்கு இவர் சொன்னாரு, நான் எனக்கு மட்டும் தான் தெரியும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். எனக்கும் கருப்பன் தான் சொன்னான், எனக்கு மட்டும் தான் தெரியும் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். என்கிட்டயும் மாமா எப்பவோ சொல்லிட்டாரு, ஆனா அது எனக்கு மட்டும் தான் தெரியும் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அதனாலதான் முத்து பேபி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும் போதெல்லாம் என்ன வேலை பாக்குறீங்கன்னு தெரியாத மாதிரியே கேட்டுக்கிட்டு இருந்தேன். இந்த எல்லாம் அந்த பெரிய மாடு வேலையாத்தே இருக்கும். ஏன் மாடு, ரகசியம்ட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருக்க. ஆமா, நான் தான் சொன்னேன், நான் எல்லார்கிட்டையும் சொல்லியிருக்கேங்கிறது. இப்போ நான் இன்விடேஷனை பத்தி நானா வாயை திறந்து பேசுற வரைக்கும் உங்க யாருக்காவது தெரியுமா? தெரியாது. என்கிட்ட மாமா எப்பவோ சொல்லிட்டாரு, சொல்லும் போதே உங்களுக்கு மட்டும்தான் சொல்லியிருக்கேன், இந்த விஷயத்த யாருக்கிட்டையும் சொல்லாதீங்கன்னு சொன்னாரு. என்கிட்டயும் இவர் அப்படிதான் சொன்னாரு, தங்க பிள்ளை உங்ககிட்ட மட்டும்தான்டா சொல்லியிருக்கேன், வேற யாருக்கும் தெரியாது, யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்கடான்னு சொன்னாரு. இந்த ராஸ்கல் என்கிட்டயும் அப்படிதான் சொன்னான், டேய் குமார் உன்கிட்ட மட்டும் தான்டா சொல்றேன், யார்கிட்டையும் சொல்லிடாதடான்னு. ப்ரோ என்கிட்டயே அப்படிதான் சொல்லியிருந்தாரு, இந்த விஷயம் ஃபைனல் ஸ்டேஜுக்கு போற வரைக்கும் யார்கிட்டையும் சொல்லாதடான்னு. ஆக மொத்தத்துல யாருக்கிட்டையும் சொல்லாதன்னு எல்லாருக்கிட்டையும் சொல்லி வச்சிருக்க. அக்கா, நம்ம வீட்ல என்ன நடக்குதுங்கிறது நம்ம வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் தெரியணும். ஆனா 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 என்னடா? எல்லாருக்கும் தெரியுங்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது. ஏன் அப்படி? அது அப்படித்தான், பண்ண போற வேலை ரொம்ப பெருசு. இப்போ நம்மளை சுத்தி இருக்கிற சூழ்நிலை சரியில்லை, அப்போ நம்ம எந்த விஷயத்த பண்றதா இருந்தாலும் அதை அமைதியா தான் பண்ணணும். ஊர் பூரா தண்டரா குட்டிக்கிட்டு இருக்க முடியாது. வேலை முடிஞ்சதும் எல்லாருக்கும் தெரியதான் போகுது, எல்லாருக்கும் சொல்லதான் போறோம். இன்னைக்கு நைட்டு இன்விடேஷன் ப்ரூஃப் வந்துடும், நான் பார்த்து ஓகே சொல்லிட்டேன்னா நாளைக்கே பிரிண்ட் பண்ணி வந்துடும். அப்போ எல்லாருக்கும் கொடுக்க தான் போறோம். வெண்ணிலா, உங்களுக்கு நம்மளோட கம்பெனி நேம் பிடிச்சிருக்கா? எம்கே இன்ஃபோடெக் நல்லா இருக்கு மாமா. ஓகேம்மா, கம்பெனியோட லீகல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையும் நீங்க தான் பார்க்க போறீங்க. அதுக்காகத்தான் அவளை லாயருக்கு படிக்க வைக்கிறியாடா? ஆமா வெண்ணிலா, உங்களுக்கு ஓகே தானே? டபுள் ஓகே மாமா. ஏண்டா, அவ ஏற்கனவே பிகாம் படிச்சிருக்கா, அவளை எம்பிஏ படிக்க வச்சேனா பேசாம கம்பெனியோட நிர்வாகத்தை அவளும் சேர்ந்து பாத்துக்கிடுவாள்ல. அட லூஸ் அக்கா, மேனேஜ்மெண்ட்டை பாக்குறதுக்கு நான் இருக்கேன், ப்ரோ இருக்காரு. ஆனா லீகல் ஆக்டிவிட்டிஸை பாக்குறதுக்கு வெளியே இருந்து தான் ஒரு லாயரை உள்ள கொண்டு வரணும். அது எதுக்கு தேவையில்லாம, அதுக்காக தான் நிலாவை லாயருக்கு படிக்க வச்சிருக்காரு ப்ரோ. நீயும் இப்படி ஊரை சுத்திக்கிட்டு ஊர்வம் பேசிக்கிட்டு தெரியாம ஒழுங்கா கம்பெனில வந்து வேலையை பாரு. சீ, சீயா? நான் காலேஜ் முடிச்சதும் ஒரு கம்ப்யூட்டர் கிளாஸ் கூட போனது கிடையாது.
எனக்கு எப்படிடா சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை பார்க்க தெரியும்? ஆ, உனக்கு சாஃப்ட்வேர் வேலை கொடுப்பேன்னு நினைச்சியா? ஆபீஸ வந்து டெய்லி கூட்டி பெருக்கி கழுவி விடு கருப்பாயி. உனக்கு அந்த வேலை தான் சூட்டபிளா இருக்கும். அப்படிங்க கொய்யால லோன் வாங்கி கொடுக்கறதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணதே என் வீட்டுக்காரரு. நான் வந்து உன் ஆஃபீஸை கழுவி விடணுமா? பேங்க் மேனேஜர் பொண்டாட்டிடா நானு. உன் தம்பிக்காக இது கூட செய்ய மாட்டியா? நீங்க 2 பேரும் எனக்கு தம்பியே கிடையாதுடா. நான் ஒத்த பிள்ளை தான்டா இந்த வீட்டுக்கு. போங்கடா. அப்புறம் டேய் தம்பி. ப்ரோ சொல்லு ப்ரோ. பெங்களூர்ல முன்னாடி நான் ஒர்க் பண்ண கம்பெனியோட பாஸ் இன்னைக்கு நைட்டு கூகுள் மீட் பண்றேன்னு சொல்லியிருக்காருடா. ஓகே ப்ரோ, அட்டென்ட் பண்ணிடலாம். நீ யூஎஸ்ல உன்னோட பாஸ் கிட்ட பேசிட்டியா? எஸ் ப்ரோ, அவர் ரெகுலரா பிசினஸ் தரேன்னு சொல்லியிருக்காரு. குட். கருப்பா, இடமெல்லாம் பார்த்தாச்சாடா? பார்த்தாச்சுடா குமார். மதுரையில் ஐடி பார்க்கல இடம் பார்த்து அட்வான்ஸ் கொடுத்து பக்காவா எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. சிஸ்டம்ஸ் கூட வாங்கியாச்சு. கனெக்டிங் வேலை நடந்துகிட்டு இருக்கு. சூப்பர்ரா சூப்பர். வெண்ணிலா, நீங்க எவ்ரி சாட்டர்டே கம்பெனிக்கு வந்து பிராக்டிஸ் பண்ணுங்கம்மா. சண்டே ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. சரிங்க மாமா. அதெல்லாம் இருக்கட்டும். டேய் பெரியவனே, என்னக்கா? நீ வீட்டில் இல்லாதப்ப இந்த சின்ன மாடு என்ன வேலை பார்த்தது தெரியுமா?